அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாயி. உன் தங்கச்சியே நீ கபடி மெம்பர் தானே? ஆமா. ஒன்னு போட்டே வரும். ஏயா ஏன் என்ன பிரச்சனை? எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா எங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏயா என்னையா? அண்ணன் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்? ஐயோ வா மச்சான். அண்ணன் வேணும். ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்றாரு மச்சான்? இது வள்ளி இல்ல, இது வந்து உங்க தங்கச்சி. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆளு. உனக்கு ஆளுன்னா என்ன வேணும்? கொண்டாட்டியா? உனக்கு கொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வந்து ஓத்தங்கை, உங்க தங்கை. தங்கை என் செல்லமே. இதுக்கு நான் புருஷன் கொண்டாட்டினே சொல்லியிருக்கலாம். சரி இல்ல தங்கச்சின்னு சொன்னோன்னு என் மேற்கோள் தலைவர் அப்பல உரிமை அதிகம். போஸ்ட் பண்ற பள்ளி ஓட்டுன மாதிரி. என்ன காரணம்? எதுக்காக கூப்பிட்ட? யார் வந்திருக்கா? என்ன விஷயம்? சொல்லியா சீக்கிரமா? நான் ஏன் வந்து சொல்லு. எதுக்கு என்ன கூப்பிட்ட சொல்லு. என்ன காரணம்? ஏன் நின்னுகிட்டே இருக்க? சொல்லு சீக்கிரம். என்ன காரணம்? இப்ப சொல்ல முடியாது சொல்ற. எதுக்கு நான் கூப்பிட்ட? நம்ம எவரு? சொல்லவே மாட்டியா? இவர் யாரு? அண்ணே என்னடா? சொல்லியா சீக்கிரமா? அண்ணே வந்த காரணத்தை சொல்லுடா. இருக்கா? நீ எப்ப சொல்லுவ? நீ எப்ப நீ சொல்லு.
எதுக்காக என்ன கூப்பிட்ட? ஐயா. தோழியை கூப்பிட்டுருக்க, என்ன கூப்பிட்டுருக்க, என்ன காரணம்? எதுக்காக கூப்பிட்ட? 1999 என்ன நடந்துச்சு தெரியுமா? சரி சொல்லுனே. எதுக்காக கூப்பிட்ட? வேகமா சொல்லுனே. நான் போய் காவல் பார்க்கணும். அவர் வேற அதுக்கு எதுக்கு நடந்துருக்க? யாரு இவரு? என்னன்னு சொல்லுனே. அண்ணே சொல்லுனே. அண்ணே சொல்லுனே. நீ சொல்றீ என்ன? ஐயோ குடிக்கு நீ யாரு சொல்லுடி என்ன காரணம்னு சொல்லாம இப்படி போற? அண்ணே யாரோ வந்து விதி விதி வச்சிட்டாங்களே. அண்ணே ஐயோ மச்சான் அண்ணே வாங்க மச்சான் நம்ம எல்லாம் இருக்கையில ஊடாவுல யாரோ வந்து விதி 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 வா வச்சிட்டாங்க. மச்சான் ஐயோ மச்சான் வா மச்சான் ஐயோ அவன் கல்யாணம் போயிருந்தா செருப்பு கோளாறு பாத்துக்க செருப்பு காட்டுவீங்க இந்த தொண்டை தண்டத்துக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஆள் ரோட்டு அவனதான் உனக்கு மரியாதை. பாத்துக்க செருப்பு சங்கிலி ஆக்க போறாரு பார்த்து. ஐயோ மச்சான் வா மச்சான் கொலுசு கொலுசு பாத்துக்க அண்ணே கொலுசு. என்னண்ணே? ஐயோ மச்சான் அண்ணே வாங்க. நீ எதுக்கு பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன காரணம் முடிச்சு நாங்க எதுவுமே பேச மாட்டோம். சொல்லு. சொல்லு. நீங்க 2 பேரும் அடிச்சீங்க ஓகே. 3 பேரும் அடிச்சீங்க சரி. சரிண்ணே. இடையில ஒரு உருவம் வந்துச்சு யாரு? அது நங்கை என்னடா, ஏய்? நங்கை மோகினினே, நம்ம அம்மா நங்கை மோகினி. என்ன அடையாளம் தெரியாம இருக்க? எல்லாம் அடிச்ச எல்லாம் அத்தனை அடி அடிச்சு எனக்கு வலிக்கல. ஒரு மிதியில எனக்கு 2 மேல வந்துருச்சா. ஆமா வேடுவர் வேடுவர் எதுக்காக வந்தாரு? எதுக்காக வந்தாருண்ணே? ஆனா- என்ன காரணம்ண்ணே? உன்ன மாதிரி தங்கச்சி நான் பார்த்ததுலடா ஆயா. ஏண்ணே? ஆனா அண்ணக்காரன் இந்த உத வாங்க வச்சுட்டு வேடுவர் மாலை தேடி வந்திருக்கிறார். நாங்க 2 வந்தவர் பேரும் வேடுவர் பார்த்தோம்னா. என்பது கூட மரபில்லை. அதனால வாருங்கள் வேடுவரே, வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் விளையாடுத்த விளையாடும் வேடுவ குலத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்ல எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே. கூட்டம் வேண்டும். அண்ணன் தெரிவித்தாலும் கூட தலையிட முறையிலே தாங்க இருக்கணும் என்ற காரணத்தில் என்னையா வேற ஒண்ணும் மனசு வருத்தம் இல்லையே. மனசு எதுவும் வருத்தம் இல்லை. நீ இனிமேல் வர்றீன்னா நான் வண்டி மசூல்ல ஏற மாட்டேன். அப்படியா? சரி. போயிட்டு வரத்தா இல்ல நோன்றி போடி போல அதான் போயிட்டு வரேன். நல்லா இருப்பீங்க. ராதாரி கூட்டம் கீதாரி கூட்டம் போடி போல என்ன காரணம்? அண்ணனத்தில் வைத்தாலும் கூட தலையிட்ட முறையை தாங்க இருக்கிற காரணத்தினாலே வழக்கம் போல் வெட்டியான பிரபலங்கள் ஒரு மான் கூட்டம் மான் கூட்டத்திலே எத்தனை மான் வருமான் அதான் அவர்கள் மான பிடிக்கணும் கிட்ட இறங்கின்ற பொழுது வண்ணம் கட்டிக்காரன் தடுத்து விட்டார். தலைவி என்ற முறையிலே தாங்க மான பிடிக்கணும் வரீங்க. மாடுனா சாதாரண கிடையாது. மானுடைய பெருமளை சொல்லணும்னா மாடு விரட்டிக்கிற பொழுது தெரியும் பாச்சு வரீங்க பல்வரிசை ஆக பச்சரிசி பல்வரிசை ஆணியுடைய பெருமளை சொல்லணும் அப்படின்னா பச்சரிசி பல்லழகு என்னுடைய மானம் அழகான மாடு பாக்குறதுக்கு அழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மாடை பிடிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுங்க பாப்போம். உங்க பேரு? கந்தவேடம். தந்தை பெயர்? சடையம். தாயார் பேர்? சடச்சி. எங்க இருந்து வரீங்க? வெளிமலையில மாடு எங்க பாத்தீங்க? மாடு வெளிமலையில மாடு எங்க வந்துச்சு? வேலிமலைக்கு. அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 20 காதம். கையில என்ன வச்சிருக்கீங்க? அம்பு. அது எதுக்கு பயன்படுது? அம்பு அப்படின்னா சிலிமுகம்.
சரி, அதுக்கு இன்னொரு பேர் சிலிமுகம். ஆமாங்க. அது எதுக்கு பயன்படுது? இதுவரை காட்டுனா போது கவரக்கூடிய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. எதா இருந்தாலும் எனக்கு எது தேவையோ. அப்படியா? ஆமா. அதை வச்சு ஏன் மான பிடிக்கல? ஏமாத்தி பிடிக்கணும் எண்ணம் இல்ல. கையால பிடிக்கணும், கட்டி அணைக்கணும், ஒரே ஒரு உம்மா கொடுக்கணும். என்னது இது ஏன் வழி? ஏமானுக்கு. அப்படியா? ஆமாங்க. உங்க மான் இருக்கட்டும், நல்ல விஷயம். மானுக்கு வந்து மான கையால பிடிக்க போறீங்க. பார்க்க புத்திசாலி மாதிரி இருக்கீங்க, பார்க்க மட்டும்தான் அப்படி இருக்கீங்களோ? சரி. மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? மனதோட வேகமானது மான் இல்லையா? மானை யாரு கையில பிடிச்சிருக்கா? யாரு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நான் பிடிக்கணும்ன்ற எண்ணத்துல வந்திருக்கேன். இருக்கட்டும், நம்பிக்கை. ஆமாங்க. இருக்கட்டும். நம்பிக்கை. நம்பிக்கை. முடியும் என்பது மூலதனம். முடியாது என்பது முட்டாள்தனம் இல்ல. அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரம் யாரு முட்டாளாகிறான்னு யாரும் சொல்ல முடியாது. பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு செவரில் அப்படி வந்துட்டு இருக்க, ஒரு செவரில் ஒண்ணு எழுதிருந்துச்சு வாசகம். என்ன? அந்த வாசகத்தை படிச்சாரு. அதுல என்ன எழுதிருந்துச்சு? என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, இதை படிக்கிறவன் முட்டாள் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இவர் என்னதை படிச்சாரு? அந்த செவரில் எழுதிருக்க வாசகத்தை படிச்சாரு. அப்படி படிக்கிறாரு, இதை படிக்கிறவன் முட்டாள். பாத்தியா எவனோ சேட்டைய பாத்தியா, நம்ம படிக்கிறவன் முட்டாள் எழுதி வச்சுட்டு படிக்காம பாத்தியா அப்படின்னு என்ன பண்ணியா, இவன் அறிவாளின்னு நினைச்சு இன்னொரு இதை எடுத்து எப்படி எழுதுறான்னா, இதை எழுதியவன் முட்டாள். அதை அழைச்சு விட்டான். அழைச்சு விட்டு எழுதுறான், இதை எழுதியவன் முட்டாள் அப்படின்னா எழுதினவனே நீதானடா. இப்ப நீதான முட்டாளு. அவன் இடத்துல யாரு முட்டாள் தெரியாம நடந்துக்கிற விஷயம்லாம் இருக்கு. அந்த மாதிரி இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாடுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? என்ன கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்றாங்க. உங்க முன்னாடிதான் எங்க அண்ணன் கிட்டே என் தோழி கிட்டே விசாரிச்சேன். அவங்க மானை பார்க்கலன்னு சொன்னாங்க. அதுக்கான அடையாளமும் இங்க கிடையாது. நானும் உங்க மானை பார்க்கல. ஏன்னா எங்க அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, ஏன் காவலை மீறி உங்க மாடு உள்ள இருக்க வாய்ப்பு கிடையாது. வேற வனத்துல சென்று போய் தேடுங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? எங்க அண்ணன் காவல், என் காவல், தோழி காவல்ன்றீங்கல்ல, கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா. எவ்வளவு ஒரு காவலையும் மீறி என்னுடைய வாணி வந்திருக்கலாம் இல்லையா? அப்படியா? ஆமாங்க. ஒரு விஷயம் எல்லாம் தெரியுங்க. ஆசை இருக்கலாம்ங்க, பேராசை இருக்க கூடாது. உங்களுக்கு மாடு வேணும்னா உங்க வீட்டுல 8 ஆம்பளை ஆள் இருக்காங்க. பாருங்க. என்ன சொல்றீங்க? உங்க மாடை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, அதான் உண்மை. உங்க பார்வையே தெரியல. உங்களை பார்த்தா மாடு தெரிய வந்த மாதிரியா இருக்கு. ஒழுங்கா பேசிக்கங்க. மாடு என்னமோ மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. எனக்கு மாடு வேணும்னா எனக்கு 7 அண்ணன் இருக்காங்க, புடிச்சுட்டு வந்து கொடுக்க போறாங்க. உங்க மாடை மறைச்சு வச்சுட்டு இல்லன்ற அவசியம் அந்த வள்ளிக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். முத ரொம்ப தைரியமா பேசுறீங்க. ஏன் தெரியுமா? ஒரு சிலர் வளர்ப்பு அப்படி இல்லைங்க, தைரியமா பேசுறது மாதிரியே பேசுவாங்க, ஆனா தைரியம் இருக்காது. ஏன் தெரியுங்களா? இப்படிதான் 2 பேர் பேசிக்கிட்டான். ஒன்னே கால தைரியமான போனவன் ஆணி வேற அடிக்கணும் தானே அப்படின்ட்டு ஒரு வழியா போய் ஒரு சமாதி கிட்ட போய் உட்காந்து ஆணி அடிக்கிறேன். ஆணி அடிச்சு அங்கிட்டு கிட்டமா பார்த்துட்டு அடிக்கிறேன். பக்கத்துல புளிய மரம் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேல, என்ன பண்ணுது உங்களுக்கு? ஆந்த புறாவெல்லாம் இந்த அடிக்கிறது ஆள் சத்தம் கேட்டோம்னா பயந்தோன்னு ஐயப்பா என்னமோ வந்துருச்சு எந்திரிச்சு ஓட பார்த்தேன் பாருங்க. சமாதியில இருந்து வேட்டியை பிடிச்சி இழுத்துக்குச்சு. ஏன் தெரியுமா? பயத்திலேயே ஆணி அடிச்சால, இந்த வேட்டியும் சேர்த்து வச்சு அடிச்சுட்டான். பயந்துகிட்டே அடிச்சு வேட்டியை சேர்த்து வச்சு அடிச்சுட்டு எந்திரிச்சு ஓட, ஆகா சமாதி இழுத்துக்கிடுச்சுடான்னு சொல்லி ரத்தம் வந்து எடுத்து செத்து போனேன். அண்ணன் கூட சேர்ந்த ஆளா இங்க பாருங்க, பயத்துல செத்தவன் தான் கொல்ல பேரு. கொரோனா வந்து செத்தவன் கொஞ்சம் பேரு. காய்ச்சல் வந்தோம்னா கொரோனா வந்துருச்சோன்னு செத்தவன் தான். நல்லா பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி எதுவும் மாடு வச்சிருக்கீங்களா? மாடு ஏற்கனவே இருக்குங்க. அது யார் கொடுத்தா? நான் செய்த காரியத்துக்காக பரிசாக கொடுத்தது. இந்த மாடு ஒரு மாடு வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இது எப்படி குட்டியில இருந்து வச்சிருக்கீங்களா? இந்த மானை பார்த்த உடனே எனக்கு காதல். இதை யார் வச்சிருந்தா? யாரு வச்சிருக்காங்கன்றது அப்புறம். இந்த மானை பார்த்தோம்னா எனக்கு ஒரு காதல், அந்த மான் என்ன தெரியும் பாச்சு, அதுக்கு ஒரு காதல். அப்புறம் எதுக்கு ஓடுச்சு என்னமோ தெரியல. உடனே எதுவுமே உடனே நடந்தா நல்லா இருக்காது. அதனாலதான் கொஞ்சம் எங்கேயும் போயிடாது, இங்கேயே நிற்கும். அப்படியா? நல்ல விஷயம். ஆமாங்க. ஜாதி அபிமானம் என்பது அதனாலதான் இவ்வளவு பொறுமையா அழகா எத்தனை தடவை சொல்லிட்டேன் மாடு வரல மாடு வரல மாடு வரலன்னு சொல்லி. இல்லைன்னா என்ன செய்ய போறீங்க? இல்லைன்னா என்ன செய்ய போறீங்களா? ஒழுங்கா பேசுங்க. என்கிட்ட பேசு. ஒழுங்கா பேசுறீங்க. இருந்தாலும் மாடு தர என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் மாடு தர முடியாது. என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் தர முடியாது. இருந்தாலும் தர முடியாது. பேர் என்ன தெரியுமா? திமுரு அப்படின்னு அர்த்தம். ஆமா வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க வந்திருக்காது என் இடத்துக்கு. நீங்களும் ஒரு சட்ட சவடால் பண்ணும்போது என் இடத்துல வந்து நான் பேச மாட்டேடா. என்ன என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? எல்லாமே தெரிஞ்சவங்க பேசுறேன். உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. எதுவுமே தெரியாதவங்க யாரும் கிடையாது. பெரியவர்களும் பெரியவர்களும் அல்ல, சிறியவர்களும் சிறியவர்களும் அல்ல. இல்லையா? என்னதான் முடிவா சொல்ல வரீங்க? என்ன சொல்லாரோ மாற தர முடியாதுன்ற முடியாது. பாப்பா இல்ல பாவம் இறக்கப்பட்டு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசுற வாய்க்கு திமுரு. மானை பிடிக்க முடியாம வாழை பிடிக்க பின்னாடி வந்து நிக்கிறீரு. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வாய்? ஜனிசனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல அது முதல் அந்த வர
வாழ்ந்தாலும் பேர் சொல்லவே இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இப்படி வாழ்ந்தா மட்டும் போதும். மீச ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்ல மீச வச்சிருக்க எல்லாரையும் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. மீச இல்லாத எல்லாரையும் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. உங்க குலக்கடவுள் முருகன் இருக்காரு, இத்தனை மீசியா வச்சிருக்காரு, அழகு இல்லையா? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேகம் விவேகம் எல்லாம் வேணும்ல, அது உங்ககிட்ட கம்மி நான் நினைக்கிறேன். மீச மட்டும் வச்சிருந்தா ஆசை மட்டும் வச்சிருந்தா கிடைக்கலாகுமா? நாடு பிடிக்க உனக்கு முடியுமா? பிடிச்சு முட்டா அடக்க முடியுமா? பாப்பா நாடு பிடிக்க உனக்கு முடியுமா? இத பிடிச்சு முட்டா அடக்க முடியுமா? மாடு மாடுன்னு மனகதான் படுத்திருந்தா, மாடு மாடுன்னு மனகதான் படுத்திருந்தா, மாடு மிதிச்சு இருக்கும் மன்னதெல்லாம் நடிச்சிருக்கோம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேட்க வரும், எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேட்க வரும். அதனால வேற இடத்துல சென்று போய் தேடுங்க, நிச்சயமா உங்க மான் கிடைக்கும். நல்ல பேச்சு, நல்ல பாட்டு. சரி, ஆனா ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. ஏன் உங்களுக்கு தானே? அதான் நானும் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பேராசை இருக்க கூடாது. ஒரு மானை வச்சுட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். இன்னொரு மாடு வேணா என்ன அர்த்தம்? ஏங்க, ஆடு மேல ஆசைப்படலாம், கோழி மேல ஆசைப்படலாம், ஆக ஒவ்வொரு இனமும் அது மேல ஆசைப்படலாம். அதை மீறி ஆசைப்படலாமா? அதை மீறி நீங்க மான் மேல ஆசைப்படுறீங்களா? ஒரு வீட்டுலங்க சரி, அப்பாவும் மகளும், அப்பாவும் மகளும் மகளை செல்லமா வளர்க்கிறாரு யாரு? அப்பா. என்னைக்குமே அப்பா இந்த மகளை கொஞ்சம் செல்லமா வளர்ப்பாங்க. ஏன் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளோட இருக்க போகுது, அடுத்து எங்க இருக்க போகுதுன்னு சொல்லி பாசமா வளர்ப்பாங்க. நல்லா படிக்க வச்சாரு, படிக்க வச்சோன்னு கொஞ்ச நாள் கழிச்சு சின்ன சேரி காதல் வருது. அவன் மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, வாமா நல்லபடியா வளர்த்தேன், நல்லா உன்னை பாதுகாத்துக்கிட்டேன், ஆனா உன்னைய பத்தி ஒரு பேச்சு வருது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கன்றாரு அப்பா. அப்ப இல்லையே, அதான் என்ன அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. இல்லப்பா, அந்த நம்ம ஊர்ல வர்ற வழியில எழுத்த வீட்டுல அந்த எழுத்து விட்டு பையன் இருக்கால, அந்த பையலோட எதே நீ பேசுற மாதிரி பழகுற மாதிரி காதல் வருது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு. இல்லப்பா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன், நான் அந்த பையனை விரும்பணும்ப்பான்னு சொன்னா கேளுமா, அவன் நல்ல வேலை இருந்தா பரவாயில்ல, அவன் நம்ம முருகை மாதிரி சர்வ காலி பையன், அதனால நீ வந்து அவனை நல்ல வேலை இருந்தா நானே கட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல. அப்ப சொன்னா கேளுமான்னு, நான் ஏன் ராமர் அவரை சொல்லாம நீங்க எதுக்கு எங்க அண்ணனை சொல்றீங்க? எடுத்துக்காட்டுக்கு நான் பார்த்தேன், சரியான ஆளு யாருன்னு பார்த்தேன். கடைசியில எங்க அண்ணன் முருகன் என்ன பண்றத நான் முடிவு பண்ணேன், அதனாலதான் சொன்னேன். அதனால அப்படி பேர நம்பாதமா சொல்ற கேளுமா அப்படின்னு சொன்னா கேட்க, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் சொன்னா கேளு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் அவர் வளர்த்த நாய் பாத்தீங்களா, என்னமோ ரெண்டு பேரும் பேசுறாங்களேன்னு வந்து அவனை நிக்கிற பொழுது இவர் சொல்றாரு, சொன்னா கேளு அவனை கட்டி தர மாட்டேன், நான் அவருக்கு தான் வாக்கப்படுவேன். கோபத்துல என்ன சொல்றாரு, உன்னை இந்த நாய்க்கு வேணாலும் கட்டி தருவனே தவிர அவனுக்கு கட்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இந்த நாய் பார்த்துச்சு, என்னடா முதலாளி நம்மளுக்கு கட்டித்தரம் பேசுறாரு அப்படின்னு எனக்கு சந்தோஷம். சந்தோஷத்துல அப்படியே அவங்க முக்கரோட போகும்போது அங்க ஒரு பொட்ட நாய் அங்க வருது. பொட்ட நாய் ஆண் நாய் அப்படி பேசிக்கிறது. பேசிக்கல அப்ப பொட்ட நாய் சொல்லுது ஆண் நாயை பார்த்து, என்ன கிறங்கி போயிருக்க, ஏன் அப்படி கிறங்கி போயிருக்க, என்ன செய்யறது, நான் கிறங்கி போயிருக்கேன் அப்படின்னு. இல்ல எதுக்கு தெரியுமா, நீ ஒரு வீட்டு சோறு தின்ற, நான் தெருவா ஊர் ஊரா சோறு தின்றேன், நம்ம மாதிரி ஊர் ஊரா சோறு தின்றேன், அதனால நான் பெருத்து போயிருக்கேன். நான் சொல்றேன் ஒண்ணு கேட்கறியா, அடுத்து பெற்று நான் யார் நாயை பார்த்து கேட்க, என்ன சொல்லுன்னு, நம்ம ரெண்டு பேரும் போய் என்னோட வந்துடுறியா, தெருவா சாப்பிட்டுக்கிட்டே தெரியுமா அப்படின்னு சொல்ல. அவன் இந்த நாய் சொல்லுது, வரணும்னுதான் உன்னோட ஆசை, ஆனா எங்க முதலாளி மகளை கட்டித்தரம்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் நான் அங்க இருக்கேன் நினைச்சான். ஆசை சரியா வருமா? ஆசையில பேரா அந்த மாதிரி சொல்லி பாதம் செய்யாதே நல்ல என்னது நல்லாலேன்னு சொல்ல முடியுமா? நல்லாலேன்னு சொல்ல முடியுமா? அந்த மதுரைக்கே வந்த மீனாட்சி இல்லையா? ஆமா, உங்களை போய் சொல்ல முடியுமா? ஆமா, இருக்கட்டும், நல்லா பெரிய ஆளாகணும் அந்த மீனாட்சியுடைய கிருபையோட. அதனால நல்லாலே எதிர்த்து பேசுற வார்த்தை வாதம் செய்யாதே, நல்லா வள்ளி கொடுத்து விடு, மான கொடுத்து விடு, பிடிக்க விடு, என்ன பிடிக்க விடு, சொல்லி வாதம் செய்யாதே, வள்ளி கொடுத்து விடு, மான கொடுத்து விடு, பிடிக்க விடு, என்ன பிடிக்க விடு.
யாரு நீ மீனாட்சி? முடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா வெற்றி சட்டம் போட்டு என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா என்னமா இருக்கு. கொஞ்சம் ஒரு பயம் இல்லாம எழுந்து பேசுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையால என்னன்னு தெரியாது. அப்படியே வளர்ந்துட்டேன். இருக்கட்டும். அதனால உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. இவ்வளவு கெஞ்சுறனால இந்த இடத்துல தலைவின்ற முறையில ஒருவேளை உங்க மாடு இருந்துச்சு அப்படின்னா புடிச்சு வைக்கிறோம், புடிச்சுட்டு போங்க. மாடோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க. வேடுவரே மானியினுடைய அடையாளம் கேட்ட காரணத்தினாலே காயாத காணகத்தே நின்றுள்ளாமோ காயாத காணகத்தே நின்றுள்ளாமோ காயாத காணகத்தே நின்றுள்ளவன காரியே நின்றுள்ளாமோ காரியே மேயாதமா நல்ல ஜாதிமா மேகாதமா 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 ஏயாத ஏயாத மேகாதமா மேகாதமா மேகாத மேகாதமா தேவகானடைந்து சந்தனமோ விளம்பும் கமலம் பலபங்கலம் என்று சுழந்த பறந்த பொண்ணே மேகாத மேகாதமோ கண்மணி மேகாத மேகாத மேகாதமோ பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா மாகார கண்ட துண்டோ மாகார கண்ட துண்டோ பசுமல்வாத அழகை அழகி ஒரு மாகார கண்ட துண்டோ கண்ட துண்டோ கண்ட துண்டோ உண்டோ உண்டோனா மாடோட அடையாளத்தை கேட்டா பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கிற என்ன? யாரு சொன்னா மான தெரியும்னே அப்புறம் தேடி உன்னைக்கு என்ன இவ? உன்னதான். எதுக்காக? அப்படியே கல்யாணம் பண்ண போறேன். அண்ணே அண்ணே இல்ல அண்ணே அதனால கல்யாணத்தை முடிச்சு அண்ணே அண்ணே அண்ணன்னா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்தம் போலும் இருவர் என்பதை இல்லை ஒருவர் என்பதை உண்மை இருவர் என்பதை இல்லை ஒருவர் என்பதை உண்மை இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்தம்
ஒழுங்கா இல்ல ஒழுங்கா காவல் பார்த்தா அப்படிலாம் வந்திருப்பாங்களா? அது மாடு தேடி வரல, என்ன தேடி வந்தாலே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? அப்படிதான். ஐயோ என்ன பண்ணலாம்? ஐயோ பாவம். என்ன எல்லாரும் இப்படியே சொல்றீங்க? நீ முருகனை வேண்டு. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. சாமி கும்பிடுவோமா? அம்மிக்கல்ல ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தா மாலை மாத்த மனம் படித்தேன் காரணத்தினாலே இப்பொழுது நம்முடைய திருமணம் இனிதேன் பெற வேண்டும். ஏதேனும் வரும் நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும் சுவாமி. எனக்கே முதலிடம் வேண்டும். கேட்டவரத்தோடு இன்னொருவரும் சேர்த்து தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய மேலவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த விழாவை நடத்தக்கூடிய சாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் நம்மளை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கொடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையும் உண்மை வைப்பார்கள். தந்தை வரும் சம